Hi friends, welcome to Cinema at its Best. Cinema at its Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா ஹவுஸ்கீப்பிங் ஃபார் த பிகினர்ஸ். இந்த திரைப்படம் வெளிநாடு 2023. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் மெசிடோனியா நாட்டு திரைப்படமுங்க. திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டைரக்டர் சொல்லி பார்த்திங்கன்னா கோரன் ஸ்டவ்லோஸ்கி. இந்த திரைப்படத்தில் அனமாரியா மரின்ஸா தித்தாவா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே, ஹவுஸ்கீப்பிங் ஃபார் பிகினர்ஸ் என்ன மாதிரி கதைக்கலன்னு பார்ப்பாங்க. படத்தின் நாயகியான டிட்டாவும் அவங்களோட தோழி சௌதா, அவங்க ரெண்டு பேருமே வந்து லெஸ்பியனுங்க. ஸோ சௌதாக்கு என்னென்னா, சௌதா வந்து பேசிக்கலி அவங்க வந்து ஒரு ரோமா ஜிப்சி. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் இல்லை. அவளுக்கு வந்து ஒரு ரெண்டு பொம்பளை பசங்க. யார் சொல்லி பார்த்திங்கன்னா வனிசா அண்ட் மியா. வனிசா வந்து ஒரு ஜிப்சி, பட் மியா வந்து ஒரு ஒயிட்டுக்கு பிறந்தவளாக இருக்கா. வனிசாவோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 16-17 வயசு இருக்கும். மியா வந்து ரொம்ப சின்ன குழந்தை, அவர் வந்து ஒரு 6 வயசு தான் அப்படி. ஸோ இப்போ என்னென்னா, இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிட்டாவோட குடியிருக்கிற ஒருத்தர், அவரோட ஹஸ்பண்டாக என்ன நமக்கு ஃபஸ்ட்டு தெரியல. அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா டோனி. அப்புறம் அலின்னு ஒரு கேரக்டர் வரான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலியும் டோனியும் கேஸ். அவங்க ரெண்டு பேரும் கப்புள்ஸ். ஸோ இதனிடையில் இதை தாண்டி நிறைய பேர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க. என்ன பியூட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது டிட்டாக்கு என்றைக்குமே வந்து அம்மாவாக இருக்கணும்னு ஆசை கிடையாது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுதுன்னா, சௌதா வந்து ஒரு உடல்நலம் சரியில்லாமல் இறந்து போயிடுறாங்க. இறந்து போன அப்புறமா அவங்களோட மகளான மியாவையும் வனிசாவையும் டிட்டா பார்த்துக்க சூழல் ஏற்படுது. அதே மாதிரி இவங்கள பார்த்துக்கணுன்னா ஒரு லெஸ்போவாக இருக்கிற டிட்டா வந்து வேறு என்னென்ன செய்ய வேண்டி இருக்குது அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்படுதுங்க. அதில் அவங்க நிறைய விஷயங்கள் செய்ய முற்படுறாங்க. அது என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுத்திச்சு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படின்றத ஒட்டுமொத்த கதைக்கிழமைங்க. ஹவுஸ்கீப்பிங் ஃபார் பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் கைண்ட் ஆஃப் ஹவுஸ். அதான் முதல்ல அந்த வீடே ஒரு ஸ்டேஞ்ச் வீடு தான். ரொம்ப ஸ்டேஞ்சான ஒரு வே ஆஃப் செட்டப் இந்த கதை. இது வந்து ஒரு ஒரு குடும்பம் தான். அந்த குடும்பத்தில் சராசரி குடும்பம் அது கிடையாது. அந்த குடும்பமே ஒரு வேறு மாதிரியான குடும்பம். அது வந்து ஒரு கே குடும்பம்னு சொல்லலாம், இல்லை லெஸ்போ குடும்பம்னு சொல்லலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, கே குடும்பம் லெஸ்போ குடும்பம்லாம் தாண்டி அங்கே இருக்கிற மனிதர்கள் எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, தட் வாஸ் ரியலி டெரிஃபிக். அவங்க வாழ்க்கையே வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு லைஃப். இந்த படம் வந்து முழுக்க ஒரு 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 என்ன சொல்கிறதுங்க, ஒரு விசித்திரமான ஒரு குடும்பம். அவங்க பேக்ராஃபில் ஒரு வலி இருக்குது பாருங்கள். அந்த வலியை திரையில் கடத்த முயற்சி பண்ணும் போது இயக்குனர் வந்து நினச்சிருந்தாருன்னா ரொம்ப சோகமாக அப்படியே சொல்லி போயிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் ஸ்லைஸ் ஆஃப் காமெடியில் கொண்டு வந்திருப்பார். வாவ், இந்த கதைக்கு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் காமெடியா அப்படின்ற ஒரு இதுவே அந்த விஷயமே நம்மளோட புருவத்தை உயர்த்த வச்ச ஒரு விஷயம். படம் பார்க்கும்போது என்ன ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் எனக்கு புரியவே இல்லை. படம் என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க, என்ன இது, யார் இவங்க, ஒரு பாயிண்ட்ல இவங்க புரியுது, இவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு ஸ்லோவாக போகும்போது, ஓ மை காட், வாட் செட்டப் திஸ் இஸ், ஹவு டைரக்டர் கோயிங்ஸ் ஹேண்டில் இட் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் த வே இ நரேட்டட் த ஹோல் ஃபிலிம் இந்த ஸ்க்ரீன்ன்றது வந்து இட் வாஸ் சிம்பிளி டெரிஃபிக்ங்க. ஃபுல் கிரெடிட் கோஸ் டு தி டைரக்டர் கோரன் ஸ்டவ்லோஸ்கி தான். சரியான ஒரு நரேஷன் அது. தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் நரேஷன். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் குழம்பிட்டு இருப்பேன், படமாக ஆடியன்ஸ் குழம்பிட்டு இருப்பாங்க. மேடம் அப்படி இல்லாமல் ரொம்ப செட்டப்பாக அழகாக கொண்டு போயிருந்தார். இட் வாஸ் சிம்பிளி டெரிஃபிக் இந்த படத்தோட நரேஷன் ஸ்டைல். அண்டு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த படத்தில் நடித்த நடிகர் எல்லாருமே டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க தான்லாம் சொல்ல முடியாது, எல்லாருமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா, டிட்டாவை பண்ண ஆனமாரியா மரின்ஸ். ஷி வாஸ் சிம்பிளி ஸ்பார்க்ட் அவுட் ஆஃப் த கிரவுண்ட் சொல்கிறேன். அப்படியே அதாவது ஒரு 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 சட்டில்னஸ்ன்றது தாண்டிங்க அந்த வலியையும் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் சேர்ந்து ஒன்று பண்ணணும். அது இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டரில் அழகாக அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. சிம்பிளி டெரிஃபிக். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து சௌதாவை பண்ண கொஞ்சம் நேரமே வந்தாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வனேசாவா பண்ண அந்த பொண்ணும் சரி, அந்த ரெபலியஸ் கேரக்டர். ஏன்னா வலி, அவ்வளோ வலி. அப்போ யாருன்னு தெரியாது. எங்கள் அம்மா எப்படி செத்து போயிட்டாங்க, யாரை நம்பி நான் திடீர்னு இவங்க தான் உங்கள் அம்மான்றா, எங்கள் அம்மா சாவறதுக்கு முன்னாடி என்னடா நடக்குது இந்த உலகத்தில் எனக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, டீனேஜ் கேரோட பாயிண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். மியா அந்த சின்ன பொண்ணு அட்டகாசம் படிச்சிருப்பா, க்யூட்டாக சூப்பராக ஒரு விஷயம் பண்ணியிருப்பான். தட் வாஸ் சிம்பிளி சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு. எல்லாருமேங்க, அலியா பண்ணவர், டோனியா பண்ணவர், எவ்ரிபடி ஹஸ் டன் த ஜாப். இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப முக்கியமான குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா இந்த படமே வந்து ஒரு ஐசோலேட்டடாக தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையே வந்து இப்படி தாண்டா அப்படின்றத இந்த படம் ஃபுல்லாக காட்டுற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அதோட சிம்பிளி டெரிஃபிக்.
அண்ட் தென் இந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்ச விஷயம், ரெண்டாவது ரொம்ப பிடிச்ச விஷயம், மோர் தென் ஐசோலேட்டட், எவ்வளோ பெரிய பிரச்சனை அவங்களுக்கு ஃபுல்லாக ப்ராப்ளமேட்டிக் தான், அப்படியே வந்து கன்ஜஸ்ட் ஆகிட வேண்டிய கன்ஜஸ்டட் ப்ராப்ளமேட்டிக் தான். அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து திரையில் கடத்துகிறார் டேரக்டர், ஓகே. பட் ஆனால் அதை கேமராவில் கொண்டு வரணும்னு நினச்சது பார்த்தீங்கன்னா அது நிஜமாகவே கிரேட் திங். அது கேமராமேன் சப்போர்ட் வந்து ரொம்ப இருந்திருக்கு டேரக்டருக்கு. அது உண்மையாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பயன்படுத்தியிருக்காரு டேரக்டர். கேமரா ஒர்க் நிச்சயமாக டாப் நாச்சுங்க அந்த படத்தில் வந்து, லிட்டரலி டாப் நாச்சு. உண்மையாகவே இந்த படம் பார்த்து முடியும் போது ஒரு எண்டில் வந்து தித்தா வந்து வன்னிசா கிட்ட பேசுகிற ஒரு வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம். ஏன்னா என்றைக்குமே அம்மாவான்னு ஆசைப்படாத ஒருத்தங்க வந்து என்னால் அம்மாவாக இருக்க முடியாது, பட் நான் இப்படி இருக்கலாம்ல அப்படின்னு கேட்ட இடம் சூப்பர். தட் இஸ் ட்ரூ இல்லை. ஏன்னா அவன் டேரக்டர் நினச்சி தானே நான் அவனுக்கு அம்மாவாக இருக்கிறேன், நீ எனக்கு இப்படி இருன்னு சொல்கிறது, அந்த மாதிரி சென்டிமெண்டலாக போகாமல் என்னால் முடியாது, பட் நான் இப்படி இருக்கலான்னு சொல்ல இடமே வாவ் அப்படின்னு ஒரு மறுபடியும் ஒரு பியூட்டியான ஒரு மொமெண்ட்டாக நான் அதை பார்த்தேன் அந்த இடத்துல வந்து. தட் வாஸ் ரியலி சிம்பிளி டெரிஃபிக். ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபேமிலி உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு நரேஷன் கொடுத்து ஆடியன்ஸ் ரசிக்கிறது பெரிய விஷயம். அது டேரக்டர் நின்று ஜெயிச்சிருக்காரு அந்த டேரக்டர் சொல்லுவாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்திங்கன்னா க்யூர் பாம்ங்க. டெஃபினட்டாக இந்த படத்துக்கு கூட வந்து கொடுக்க முடியாது. இந்த படம் தான் வந்து அது கரெக்டான ஒரு என்ன சொல்லி இந்த அவார்டுக்கு தகுதியான படம்னா க்யூர் பாம்பு தகுதியான படம் இந்த படம் தான்ன்றது படம் பார்க்கும்போது நான் கண்டிப்பாக உணர்ந்தேன். டெஃபினெட் இந்த படத்துக்கு கொடுத்துருந்தாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு பி பாராட்டி இருக்க வாய்ப்பே இல்லை வேறு எந்த படத்தையும். ஏன்னா இந்த படம் தான் பெஸ்ட் ஃபார் க்யூர் பாம். அண்ட் தென் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அதே வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஆல்சன் அவார்டுக்கும் நாமினேட் இருக்குங்க. ஒருவேளை இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 7 wins and 6 நாமினேஷன் இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஹவுஸ் கீப்பிங் ஃபார் பிகினர்ஸ் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பற்றி திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமா வீடியோ இல்லை ரீஜனல் சினிமா வீடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.